ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கைகளை உயர்த்தி சொல்லலாம். துதியும் புகழும் சத்தமாய் ஆராதிப்போம். தூயவர் ஆராதனை ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் நண்பர் இயேசுவுக்கே என் ஆத்ம நேசருக்கே என் நண்பர் இயேசுவுக்கே என் ஆத்ம விலையேற பெற்ற நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அவரை ஆராதிப்பதற்காக ராஜாக்களாக லேவியராக உமக்கன. சபையார் 2 கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம். சத்தத்தை உயர்த்தி மகிழ்ச்சியோடு சபையார் ஆராதிப்போம். உண்மையாய் சொல்லுவோம். தேற்றும் அன்பால் அன்பால் பலத்தால் என்னை அனல் மூட்டும் ஐயா அபிஷேக எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகநாதரே. கைகளை உயர்த்தி ஆராதிப்போம் சேர்ந்தே. உண்மையுள்ளவரே, மாட்சிமையுடையவரே, பிரசன்னம், தேவ மகிமை, அன்பரே என் நண்பர் இயேசுவுக்கே என் ஆத்ம நேசருக்கே என் நண்பர் இயேசுவுக்கே என் ஆத்ம எப்போதும் இருக்கின்ற ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற சகோதரர்கள் எல்லாரும் சொல்லுவோம். உண்மையாய் அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ராஜாதி ராஜா ராஜாவே உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக,
அதிசயமன்றோ உம் வல்ல மிகவும் பெரிய அதிசயமன்றோ உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய கரங்களை உயர்த்தி எல்லாரும் இணைந்து சத்தமாயா மகிமை மகிமை ஆராதிக்க ஆராதிக்க தேவ மகிமை ஆலயத்தை மூடுது பாருங்க, உங்க இருதயத்தை மூடுது. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. வாலிப தம்பி, உண்மையா உண்மையா கர்த்தர் ஆராதி. உன்னை கர்த்தர் மீட்டு கொண்டாரு, உன்னை கர்த்தர் நேசிக்கிறாரு. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை. உள்ளத்திலிருந்து இருதயத்திலிருந்து ஆராதனை. மகிமை உள்ளவரே. என் நண்பர் இயேசுவுக்கே, என் ஆத்மனே சருக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கென்றோ சொல்லுங்கள். மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. கர்த்தரை பார்த்து உணர்ந்து சொல்லுங்க. மாட்சிமை மாட்சிமை என் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் ஹalleluya. என் துதியும் புகழும் ஆராதனை ஆராதனை. சத்தமாய் உணர்ந்து அப்படி விலையேற பெற்ற இரத்தத்தால் உங்களை என்னை கர்த்தர் மீட்டு கொண்டாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். விலையேற பெற்ற இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டதே, கிரயமாய் கொடுக்கப்பட்டதே. அன்பரே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் ஆத்மனே. அன்பர் இயேசுவே, என் நண்பர். ஓ, என் ஆத்மனே. நல்ல கைகளை தட்டி, தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி, ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவன், அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டாரே, அவருடைய பிள்ளையாகவே நம்மை மாற்றி இருக்கிறாரே. அந்த அன்பை நினைத்து நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. Thank you Spirit of God. உம்முடைய நல்ல நாமம் எங்கள் நடுவிலே மகிமை அடைய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேற ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திட்டங்கள் நிறைவேற ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன் செல்லும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அமர்ந்து கொண்டு நாம் சில பாடல்களை பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சத்தமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா ஹalleluya. ஆமென். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர். ஆமென். இயேசு ஒருவரே ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு தகுதியானவர், ஆராதிக்கப்பட வேண்டியவர், துதிக்கப்பட வேண்டியவர். ஆமென். இந்த நாளை கர்த்தர் நமக்கு அதற்காகவே தந்திருக்கிறார்.
அவரை மகிமைப்படுத்துவதற்கு, அவரை ஆராதிப்பதற்காக, அதற்காகவே இந்த ஜனத்தை, இந்த கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக. மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை என்பது நமக்குரியதல்ல, கர்த்தருக்குரியது. ஆமென். முழு மனதோடு நாம் அதை செய்யும் போது ஆண்டவர் அதிலே மகிமைப்படுவார், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கரங்களை தட்டி உற்சாகமா பாட போறோம். நமக்கு தெரிந்த பழைய பாடல், சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பமக்கு அதை அறிந்து அகமகிழ்வோம். கரம் தட்டி உற்சாகத்தோடு பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நல்ல கைத்தட்டி பாடுவோம். ஓசையுள்ள கைத்தாளங்களோடு Praise be to God. Amen. சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பமக்கு அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், சொல்லுங்கள், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோனாய் விட்டுவிடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோனாய் விட்டுவிடேன். என்றுரைத்தம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து, சத்தமாய் பாடுவோம். ஜெயம் ஆமென். ஜெய கிறிஸ்து, கரங்களை தட்டி ஜெயமாக ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. மெய்ப்பனில்லாத ஆடுகைக்கே நானே நல்ல மெய்ப்பன் என்றார். மெய்ப்பனில்லாத ஆடுகைக்கே நானே நல்ல மெய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து. மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி நமக்கு முன் செல்லுகிற மகிமையின் மேகம் இயேசு. ஜெய கிறிஸ்து ஆமென். ஜெயமாக ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டையில் தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி சத்தமாய் பாடுவோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக சபையார் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா
கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரைதிரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார். வழுவாமல் கரைதிரை முற்றும் நீக்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். சொல்லுங்கள், கரைதிரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார். வழுவாமல் ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து, ஹல்லேலூயா, நடத்திடுவார். சொல்லுங்கள், ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு சொல்லுவோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னால இயேசு இருக்கிறார், நமக்கு முன் செல்லுகிறார், நம்மை நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார். சொல்லுவோம், ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. கரைதிரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரைதிரை முற்றும் சத்தமாய் பாடுவோம், கழுவிடுவார். வருகையில் நம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார். வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்கு முன்னால இருக்கிறார்? ஆமென். நிறைய பேர் கர்த்தரை பின்னால வைக்கிறது தான் பிரச்சனை. தாவீது சொல்ற, கர்த்தரை எப்போது எனக்கு எங்க வச்சிருக்கிறேன்? முன்பாக வச்சிருக்கிறேன். ஆமா, தாவீது என்ன செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட விசாரிக்காம செய்யறதே இல்லை. ஆண்டவரே, இந்த தண்டை பின்தொடரலாமா? கேட்டுதான் செய்வார். நான் இந்த இடத்துல குடி இருக்கலாமா? கேட்டுதான் செய்வார். அதான் தாவீது தைரியமா சொல்ற, எப்போது நான் கர்த்தரை எங்க வச்சிருக்கிறேன் தெரியுமா? முன்னால வச்சிருக்கிறேன். ஆனா பலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு கர்த்தரை ஒரு விருந்தாளியாக, நான் இதெல்லாம் செய்ய போறேன் ஆண்டவரே, என் கூட சொல்லுங்க வாங்க. கர்த்தரை பின்னால வைக்கிற அனுபவம் இல்ல, ஆண்டவர் முன்னால வைக்கணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். மோசே சொல்றார், ஆண்டவரே, என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி என்னை நடத்தணும். நீங்க உங்க சமூகம் எனக்கு முன்னால போகலைன்னா என்ன இங்கிருந்து அனுப்பாதீங்க, முன்னால போகணும். எனக்கு முன்னால கர்த்தர் இருக்கணும். ஆமே. எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு முன்னால கர்த்தர் இருக்கணும்? பைபிள் சொல்லுகிறது 107வது சங்கீதத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கு பாருங்க. 29வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கொந்தளிப்பை அவர் அமர்த்துகிறார். அவர் எனக்கு முன்னால போகும்போது கொந்தளிப்பு என்ன செய்யறார் தெரியுமா? அமர்த்துகிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அமர்த்துகிறார். சீஷர்கள் படகுல பிரயாணம் பண்றாங்க.
பைபிள் சொல்லுது அவர் பின்னணியத்தில் தூங்கி கொண்டிருந்தார். பின்னணியத்தில் தூங்கும் போது கொந்தளிப்பு இருந்தது. ஆமாவா இல்லையா? கர்த்தரை பின்னால வச்சா கொந்தளிப்பு இருக்கும், அதை அடக்க முடியாது. திரும்ப அதே வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற அவர் முன்னணியத்தில் வந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார். அவரை பின்னால வைக்க கூடாது, முன்னால வைக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை முன்னால வைங்க, ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் வைங்க. கொந்தளிப்பு அவர் அமர்த்துவார். ஆமே. அலைகள் அடங்குகிறது அப்படின்னு சொல்லப்பட்டு, அலைகள் என்ன போது அடங்குது. உங்களுக்கு விரோதமாக அலைகள் அடித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் முன்னால இருந்தா அது அடங்கும். ஏன்னா நம்ம பாடணும் பாத்தீங்களா, சேனை அதிபன் நம் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஆமே. நாம இயற்கையில எது பெருசா நினைக்கிறோமோ அதை உருவாக்குனவர் அவர் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? ஆமேன். அவரால் அடக்க முடியாத காரியமே கிடையாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இறையாத அமைதலா இருந்தா அமைதலா இருக்கும். ஆனா அவரை பின்னணியத்துல வச்சிருந்தோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இறைஞ்சிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு கொந்தளிச்சிட்டு இருக்கும். கப்பல் இப்ப முழுகுமா அப்ப முழுகுமான்னு தெரியாது. ஆனா அவர் முன்னணியத்தில் வந்தா, அவர் முன்னால இருந்தா, அவர் எல்லாவற்றையும் அடக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 30வது வசனம் சொல்லுது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். சொல்லுங்க, சந்தோஷப்படுகிறார்கள். எதனால? அமைதல் உண்டானது நிமித்தம். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர் முன்னால இருப்பார்னா நாடின துறைமுகத்தில் நம்மளை கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பார். நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம், ஒரு வனாந்தர பயணத்தில் இருக்கிறோம். வாழ்க்கையில் கானானுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறோம். நம்மை மீட்டு ரட்சித்த இயேசு நம்மை கானானில் கொண்டு சேர்க்கும் வரையிலும், அதாவது பரம கானானில் பரலோக மகிமைக்குள்ள கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அவர் நமக்கு முன்னால இருப்பார். அப்படின்னா நாம் நாடின அந்த துறைமுகத்தில் நிச்சயம் கொண்டு சேர்ப்பார். அதான் நம்ம பாடணும் இல்ல? அந்த அவருடைய வருகை பரியந்தம் அவர் என்னை காத்துக் கொள்வார். கரை தீரை முற்றும் நீங்கிடவே, சொல்லுங்கள், கர்த்தர் என்னை கழுவிடுவார். வருகையில் என்னை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்து கொள்வார். வழுவாமல் காத்து கொள்வார். கப்பல் பயணமா இருந்தாலும் சரி, வனாந்தர பயணமா இருந்தாலும் சரி, போராட்டம் உண்டு. ஆனா கர்த்தர் முன்னால இருப்பாருன்னா தடை உடைஞ்சிரும். நாம் போக வேண்டிய இடத்துல கர்த்தர் சரியாய் நம்மை கொண்டு சேர்ப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. இந்த பூமியில எது பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? இயேசு நம்முடைய பாவங்களை ரட்சித்து மன்னித்து நம்மளை ரட்சித்தது தான் பெரிய ஆசீர்வாதம். பக்கத்துல இருந்து கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டது தான் பெரிய ஆசீர்வாதமே. உங்க பாவம் மன்னிக்கப்பட்டது தான் பெரிய ஆசீர்வாதமே. வேற யாரும் செய்ய முடியாத ஒன்ன காரியத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ஆமா. பாட்டு எதனால வருது? அதுல இருந்து தான் ஆரம்பமாகணும். இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குது. ஆமா, அப்படிதான் சந்தோஷம் வரணும். ஆண்டவர் வீடு கொடுத்தார், ஆண்டவர் காசு கொடுத்தார், ஆண்டவர் பணம் தந்தார், இன்னும் வேலை தந்தார், அதனால வர சந்தோஷம் இல்லை. என்னை கர்த்தர் ரட்சித்தார், அதுதான் பெரிய சந்தோஷம். அதுதான் நிரந்தரமான சந்தோஷம். வீடு நாளைக்கு இருக்கும், நாளை கழிச்சு போகும், அடுத்த நாள் இருக்கும், பணம் இருக்கும் போகும், அதெல்லாம் ஏற்றுத்தாழ்வு. ஆனால் அவருடைய ரட்சிப்பு நிரந்தரமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு, அதனால தான் கர்த்தர் நம்ம பாடுறோம். ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், அதனால பாடணும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால பாடணும். ஆமென் சொல்லுங்கள். ஒரு பழைய பாடல் இருக்கிற, என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். உங்க பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கிறதா? ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும் என் பாவத்தை இயேசு மன்னித்தார்? 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். இயேசு ஒருவரே நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் பெற்றிருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடலாம். ஆமென். எல்லாம் கை தட்டி பாடணும் சேர்ந்து.
என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. பாடுவோம். என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் சத்தமா மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை நல்ல கையை தட்டி உண்மையா சொல்லணும். ஆமென். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே சிலுவையிலே. பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு சப பாடணும். ஆனந்த சத்தமா என்ன என் ஆனந்தம், என்ன அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. ஆமென். என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து நம் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து நம் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. சொல்லுவோம். அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி. சத்தமா கரங்களை தட்டி சொல்லுங்க. என்ன என் ஆனந்தம், என்ன ஆராதிங்க. உண்மையா கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுங்க. என்ன சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து நம் பாவத்தை எல்லாம் மன்னன் கிறிஸ்து நம் பாவத்தை எல்லாம் வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென். மன்னன் கிறிஸ்து நம் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. கரங்களை தட்டி பாடுவோம். பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே
விட்டாரே. தேவாதி தேவன் தேற்றியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து நம் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து நம் பாவத்தை எல்லாம் மன்னித்து, எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம். மன்னன் கிறிஸ்து நம் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து. நல்ல கைகளை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, என் பாவங்களை, என் சாபங்களை, என் ரோகங்களை, எனக்கு விரோதமாய் இருந்த கோபாக்கினையை இயேசு சிலுவையிலே பரிகரித்தார். எல்லா சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பைபிள் சொல்லுது, நீதிமானுடைய கூடாரத்தில் இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். இயேசு என்னை மன்னித்தார், என்னை ரட்சித்தார், என்னை முற்றிலும் மாற்றினார். இந்த சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நல்ல கைகளை தட்டி ஆவியில நிறைந்து கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு சொல்லுங்க. வாய்களை திறந்து, இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்தில் எனக்கு இரக்கம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் என் சாபங்கள் மாறினது, இயேசுவின் நாமத்தில் என் பாவங்கள் மாறினது, இயேசுவின் நாமத்தில் என் நோய்கள் மாறினது. எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். அறிக்கை பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவ மகிமை ஆலயத்தை மூடுகிறது. தேவ பிரசன்னம் ஆலயத்தை மூடுகிறது. சபையே கம்பீர சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்து. இது கர்த்தரை ஆராதிக்கிற நாள், இது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நாள். இதற்கென்றே உன்னை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இதற்கென்றே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya, hallelujah. Thank you Spirit of God. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னிடத்தில் கர்த்தர் அன்பு கூர்ந்து, என்னிடத்தில் கர்த்தர் அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் நீங்க என்னை கழுவி இருக்கிறார். அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கென்று ஊழியம் செய்வதற்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே வல்லமை, இயேசுவுக்கே கனம் என்றென்றும் 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 சதா காலங்களிலும் உண்டாகட்டும். ஹalleluya. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. கைத்தட்டி பாடலாமா? யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய் பாடுவோம். எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய். எல்லாம் இயேசு வல்லமை உள்ளவர் சொல்லுவோம். எல் ஷடாய், எல் ஷடாய். ஆமென். எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய். எல்லாம் வல்லவரே. யெகோவா, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே.
எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, நம்மை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. உண்மையாய் ஆராதிப்போம். எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா, யெகோவா தேவனே. அறிக்கை பண்ணுவோம். யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர். சொல்லுவோம். எபினேசர், எபினேசர், ஓ இதுவரை. நாம அறிக்கை பண்ணுங்க. எபினேசர், எபினேசர். சகோதரர்கள் எல்லாம் கை தட்டி பாடலாம். அறிக்கை பண்ணி இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஓ இதுவரை எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், சர்வ வல்லவரே. எல்ரோயி, 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 காண்பவரே, என்னை காண்பவரே. ஓ எல்ரோயி, காண்பவரே. எபினேசரே, எபினேசர், விபகதனமல ஷபகதனம உதவி நீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர். யெகோவா தேவனே, யெகோவா. சபை நடுவில் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. நல்ல கைகளை தட்டி எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிப்போம். எல்ரோயி, நம்மை காண்பவர், நம்மை விடுவிப்பவர். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர், நமக்கு உதவி செய்தவர், இனிமேலும் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஓசை உள்ள கைத்தாளங்களோடு இயேசுவை ஆராதிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனை உயர்த்துவோம். ரேபகதனமல ஷபகதரப, ரேபலகதனம ஷபகதரபலகதனோ, ரியாந்தனமலபஹதனஹ ஷகதரபலகதரபலகதரப. ஆமென், ஆமென். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து கொள். எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து கொள். அப்பொழுது நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. Hallelujah. We worship you, Lord. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத காரியங்கள் கர்த்தர் நமக்காய் செய்கிறார். கிரகிக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் நமக்காய் செய்கிறார். எல் ஷடாய், நாமத்தை சத்தமா சொல்லுங்க. எல் ஷடாய், எல் ஷடாய். ஓ அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் முடியாது அப்படின்னு எதுவுமே இல்லை. இது எப்படி ஆகும், இது எப்படி சம்பவிக்கும் அப்படிங்கிற கேள்வியோடு வந்திருக்கிற உங்களுக்கான விடை என்னன்னா, அது தேவனால் ஆகும். மனுஷரால் கூடாததுதான், தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஆகும். என் இயலாமையில்
நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீரும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் இயலாமையில், என் இயலாமையில் நீர் செயல்படுவீரும். கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு. நம்பிக்கையோடு சொல்லுவோம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு. மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு. மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும். நம்பிக்கையோடு சொல்லுங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும். ஆகாயத்து பட்சிகளை என்னையும் போஷிப்பதும் நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும். சபையார் எல்லாரும் ஒரு மனதோடு ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கிரகிக்க முடியாத காரியங்களை, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, சர்வ ஞானியே, உம்மை உம்முடைய வழிகள் ஆச்சரியம் ஆண்டவரே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்மையா சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் திரும்ப சொல்லுங்க. உணர்ந்து உண்மையா சொல்லுங்க. என் தேவன் எனக்காய். ஏதாகிலும் நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, என்னை உன்னை கர்த்தர் வெறுமனே அனுப்ப மாட்டான். சொல்லுங்க. என் தேவன் எனக்காய். ஏதாகிலும் நிச்சயமா உனக்கு அர்த்தம் செய்வார். உன் வாழ்க்கையில கிரியை நடப்பிப்பார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்னை மறந்தது சத்தமா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். கைகளை உயர்த்தியே உண்மையாய் உணர்ந்தே கிரகிக்க முடியா காரியம் செய்
ஆராதிக்கட்டும், கர்த்தரை உயர்த்தட்டும். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிப்போம். நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல, நம்முடைய சிந்தை நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை காட்டிலும் உயர்வானது. அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளை விட உயர்வானது. ஓ, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி ஆமென். குருடர்களை அவர்கள் அறியாத வழியில் நடத்துகிற தேவன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். கிரகிக்க முடியாத அற்புதங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிப்போம். அவரே உயர்ந்தவர், அவரே பெரியவர். இயேசுவே பெரியவர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே சிறந்தவர். ஹalleluya. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கடந்த வாரத்தில் எல்லாம் கர்த்தர் கிருபையா நம்மை நடத்தின அன்பிற்காக நன்றி சொல்லி 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அகால மரணங்கள், கொடிய வியாதிகள், இயற்கை சீற்றங்களினால் வருகிற அழிவுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிற படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் இருக்கிற நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிறு பிள்ளைகள் முதல் வாலிபர்கள், வயதானவர்கள், பெரியவர்கள் அத்தனை பேரையும், நம்முடைய விசுவாச குடும்பங்களை சார்ந்த அத்தனை பேரையும் கர்த்தர் பொதிந்து பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இன்னைக்கு சபைக்கு வர இயலாதவர்களையும் கர்த்தர் தொடும்படி, எந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கும்படி, கர்த்தர் தொடர்ந்து சாட்சியாய் நிறுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்பிரிட் ஆஃப் காட். நம்மளுடைய நல்ல நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதி. இந்த நாளில் ஏக்கத்தோடு பாரத்தோடு நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தனை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய தொடுதல், தெய்வீக பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கட்டும். நன்றி சொல்லுகிறோம். அப்படியே நம்முடைய சபையை சார்ந்த அருமையான அம்மா லூர்து மேரி, அவங்க ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தர் பரிபூர்ணமான விடுதலை கொடுக்கும்படி எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. எல்லார் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே, இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிற அருமையான தாயாரை கர்த்தர் பலப்படுத்துங்க, கர்த்தர் சுகப்படுத்துங்க. இப்படி தழும்புகளால் குணமாகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து தொடர்ந்து சாட்சியாக நிறுத்துங்க. இப்படி நல்ல நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் எங்கள் சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகள் யாராவது வியாதிகளோடு இருந்தால் இப்பொழுதே நம்முடைய பலப்படுத்துகிற கரமுடைய பிள்ளைகளை தொடட்டும், ஆசீர்வதிக்கட்டும். அப்படியே நம்முடைய சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய விருப்பம் அது. எல்லா 2 கரங்களை உயர்த்தி எங்கள் தேச மக்களை கர்த்தர் ரட்சிங்க ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்களாய் அவர்களை மாற்றுங்க. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்களாக. நாமம் தொடர்ந்து எங்கள் மூலமாய் மகிமை அடையட்டும். சபை ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் பண்ணலாம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். முக்கியமான ஒரு நேரம், நாம் ஜெபிக்கிற நேரம், கர்த்தரோடு பேசுகிற நேரம். ஆண்டவர் நம்மோடு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை தருகிற நேரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இருதயத்திலிருந்து, அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அருமையான தகப்பனே, தாயாரே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். இயேசுவால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். இயேசுவைத்தான் நாம் தேடி வந்திருக்கிறோம், அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அவரிடத்தில் ஜெபிக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். எல்லாரும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்போமானால் நிச்சயமாய் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம்.
அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு, கவலையோடு, பாரத்தோடு, நெடுநாட்களாய் சில காரியங்களுக்காக காத்திருப்போடு வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவருடைய ஒரு தொடுதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அவருடைய ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அவருடைய ஒரு பார்வை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். எல்லார் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் போது பரலோகம் இந்த ஜெபத்தை அங்கீகரிக்கணும். இந்த ஜெபம் உமக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், உம்மை தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை கைவிடாதவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முக்கியம். உங்க மனதில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் தர போதுமானவராக இருக்கிறார். இயேசுவால தான் உங்களுக்கு சமாதானத்தை தர முடியும். இயேசுவால தான் உங்களுக்கு சுகத்தை தர முடியும். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, சத்தத்தை உயர்த்தி இயேசுப்பான்னு கூப்பிட்டு நீ ஜெபம் பண்ற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். கர்த்தர் ஒரு வார்த்தை இந்த காலை வேளையில் எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக ஒருவேளை உன் வாழ்க்கையில சாபம் வந்திருக்கலாம். தலைமுறை தலைமுறையாக உன் குடும்பம் இடிந்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்றிலிருந்து ஒரு புதுப்பித்தலை, இன்றிலிருந்து மறுபடியும் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு நிலையை கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு நெடுங்காலமாய் நெடுங்காலமாய் நீ காத்திருக்கிற காரியத்திற்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். அது வேலை காரியமாக இருந்தாலும், தொழில் காரியங்களாக இருந்தாலும், உன் சரீர சுகமாக இருந்தாலும், என் சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவர் தலைமுறைகளின் தேவன். அவர் தலைமுறைகளின் தேவன். உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். உன் நிந்தையை கர்த்தர் மாற்றுவார். உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் நிச்சயம் வரும். நிச்சயம் வரும். நல்ல கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமே நாமே லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி. இயேசு கொடுக்கிற மகிழ்ச்சியை யாரும் தடை பண்ண முடியாது. இயேசு கொடுக்கிற சந்தோஷத்தை யாரும் தடை பண்ண முடியாது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும் போது அந்த சந்தோஷம் மிகுதியா இருக்கும். அந்த சந்தோஷம் மிகுதியா இருக்கும். நல்ல கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த சந்தோஷம் மிகுதியா இருக்கும். நீ ஜெபிக்கிற காரியத்தை நீ பெற்றுக் கொள்ளும் போது அந்த சந்தோஷம் மிகுதியா இருக்கும். அது நித்திய மகிழ்ச்சியா இருக்கும். ஹalleluya, ஹalleluya. நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. நெடுங்காலமாய் நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற அனுபவங்களில் மறுபடியும் ஜீவன் வரட்டும். நெடுங்காலமாய் உயிரற்று கிடக்கிற காரியங்களில் மறுபடியும் ஜீவன் வரட்டும். பாழ் நிலங்கள் பயிர் நிலங்களாக மாறட்டும். பாழாய் கிடக்கிற தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பாழாய் கிடக்கிற வேலை ஸ்தலங்களில் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். பாழாய் கிடக்கிற வீடுகள் கட்டப்படட்டும். பாழாய் கிடக்கிற குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புங்க. ஆசீர்வதிங்கப்பா. திரும்ப கொடுங்க ஆண்டவரே, திரும்ப கொடுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்யட்டும். கம்பீரத்தோடு அறுவடை செய்யட்டும். கம்பீரத்தோடு அறுவடை செய்யட்டும். ஜெபத்தில் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமான அறுவடை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை பேசுகிறேன் அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு கம்பீர அறுவடை உண்டாகட்டும். கம்பீர அறுவடை உண்டாகட்டும். அறுவடையின் மகிழ்ச்சி உண்டாகட்டும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாய் திரும்ப திரும்ப ஆசீர்வாதம் உண்டாகட்டும். திரும்ப மகிழ்ச்சி உண்டாகட்டும். கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசியில நாங்கள் வந்திருக்கிறோம். சரியா இந்த வருஷத்தின் சரிபாதி நாட்களை முடிக்க வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் நடுவில் கர்த்தாவே, உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் ஆண்டவரே. உம்முடைய கிரியை உயிர்ப்பியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் ஆண்டவர் வல்லமை உயிர்ப்பியும் அப்பா.
நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய மகனை மறைத்து வெளிப்படும். எல்லா 2 கரங்களை அப்படி உயர்த்தி அருமையான ஜேக்கப் அண்ணனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சபைக்கு கர்த்தர் அவங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அநேக சபைகளுக்கு கர்த்தர் இன்னும் அதிகமாய் பயன்படுத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல சரீர சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்ப வாழ்வுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளில் கர்த்தர் அவர்கள் மூலமாய் நீர் மகிமைப்படும், நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சிரிச்சிட்டே ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பகல் வேளையிலும் தேவன் நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் இருக்கும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை எனக்கு தரமாட்டாரா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஏசப்பா சமூகத்தில் போகும்போது தான் நமக்கு ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார். அப்போ அவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு வாஞ்சையும் அப்படி தான் இருக்குது. தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வாஞ்சையும் எப்படி இருக்குது தெரியுமா? நம்மளை ஆசீர்வதிக்கணும் தான் இருக்குது. அல்லேலூயா. அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம், அவருடைய பிரியமும் எப்படி இருக்குன்னா நம்மை ஆசீர்வதிக்க வேணும்னு தான் அவருடைய வாஞ்சையும் விருப்பமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவன் அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகளை வேதத்தில் வைத்திருந்தாலும் அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கு முன்பதாக ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனையை தேவன் வைத்திருக்கிறதையும் வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கும் உனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை திடப்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தேவன் ஆபிரகாமோடு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன்னை எப்படி பெருக பண்ணுவேன்? திரளாக பெருக. சாதாரணமாக இல்லை, கொஞ்சமாக இல்லை, திரளாக பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தையும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையும் அங்கே சொல்லுகிறார். ஆனால் முதல் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு, எப்படி இரு, உத்தமனாயிரு. அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புகிறேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன். இந்த வாரம் உள்ள வாக்குத்தத்தம் என்ன? ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை தானே? அல்லேலூயா. இப்போ நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்ப்பா, நான் உன்னை உயர்த்த விரும்புகிறேன், உன் தலையை உயர்த்த விரும்புகிறேன், உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் நீ எப்படி இரு? எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அதற்கு முன்பு சில நிபந்தனைகளை வைக்கிறார், சில எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறார். இப்படி இரு, கவனமாக இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போது
தேவன் நம்ம எப்படி அவருடைய சமூகத்தில் வரும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோமோ விரும்புகிறோமோ, அதை போல தேவனும் நம்மை பிளஸ் பண்ணவே விரும்புகிறார். அதை பிலேயாம் அதை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுகிறதை நம்ம எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே பிலேயாம் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு, ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யாரை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்? இஸ்ரவேலை. அந்நாட்களிலே தேசத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாங்க, அநேக ஜாதிகள் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், இஸ்ரவேலை மாத்திரம் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரே, அதனுடைய காரணம் என்ன? ஒன்று, இஸ்ரவேல் அவருடைய சொந்த ஜனம். ரெண்டாவது, இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்டவன், மனம் திரும்பினவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் எல்லாவற்றுக்கும் ஒரு பேசிக்கே, அதுதான் மனம் திரும்பினவன். இஸ்ரவேல் யார் அப்படின்னா நமக்கு தெரியும், யாக்கோபு தான் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டார். அந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். அப்போது மனம் திரும்பினவர்களை தேவன் நேசிக்கிறார், மனம் திரும்பினவர்களை தேவன் பாதுகாக்கிறார், மனம் திரும்பினவர்களை தேவன் பிளஸ் பண்ணும்படிக்கு விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்போ நான் கொஞ்சம் அந்த அதிகாரங்களை முன்னும் பின்னும் கொஞ்சம் அப்படியே வாசித்து பார்க்குறேன். ஏன் ஆண்டவர் இஸ்ரவேலை மட்டும் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரே, பிரியமாக இருக்கிறாரே, இதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் வாசித்து பார்த்த போது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்கள் பார்க்கலாம். கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். சார் அல்லேலூயா. இப்போ என்ன கவனிங்க, இப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்னன்னா, கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் தம்முடைய ஜனங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்கள், அதாவது மீட்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா அவருடைய ஜனம் அவங்க. அல்லேலூயா. இங்கே சொல்லப்படு, கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். இன்னைக்கு அநேகருக்கு இந்த எண்ணம் இல்லை, பேசிக்கான இந்த எண்ணம் இல்லை. எந்த எண்ணம்? தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் என்னை காண்கிறார், தேவன் என்னை கவனிக்கிறார் என்கிற எண்ணம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை. அல்லேலூயா. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால், மனம் திரும்பினவர்களாக இருந்தால், அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்மை தேவன் பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. யாரை பார்க்குறாரு? யாரை பார்க்குறாரு? நாங்கள் உங்களுக்கு ஒரு வேளை சொல்லியிருப்பேன். இப்போது ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு எண்ணம் வருது. ஃப்ளைட்டில் நம்ம வெளி தேசங்களுக்கு போகும்போது, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது கொஞ்சம் தூரத்துக்கு பில்டிங் தெரியும், குளம் தெரியும், ஆறு தெரியும், வயல்வெளிகள் தெரியும், இதெல்லாம் தெரியும். கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம மேலே போக போக இதெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போன பிறகு ஏதோ வட்டமாக தெரியும், நீளமாக தெரியும், சதுரமாக தெரியும், இப்படியெல்லாம் தெரியும். இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலுமே பஞ்சு மூட்டைகள் அடுக்கி போட்டிருக்கிற மாதிரியே தெரியும். எந்த பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தாலும் அப்படித்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. கீழே ஒரு பூமி இருக்குது, இந்த பூமியில் ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னுலாம் பார்க்குற தெரியவே எதுவுமே தெரியாது. ஒரு தனி உலகத்தில் போகிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஃப்ளைட்டு ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போகுது. அந்த ஃப்ளைட்டு போகும்போதே கீழே இருக்கிற இந்த பூமியோ, பூமியில் இருக்கிற பில்டிங்ஸோ, மனுஷனோ, மிருகங்களோ, பறவைகளோ எதையுமே நம்மளால் பார்க்க முடியலை. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் நம்மை பார்க்கிறார். தேவன் நம்மை, அவ்வளோ பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மை பார்க்கிறார். ஒரு 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 4 மாடி 5 மாடி மேலே நின்று நம்ம கீழே பார்த்தா கூட ஒரு மனுஷன் போகும்போது இப்படி தான் தெரியும். கீழே ஒரு மனுஷன் நடந்து போகிறான்னா எப்படி தான் தெரியும்? ஒரு குச்சி அப்படி ஒரு பென்சில் போகிறது மாதிரி அப்படி தான் தெரியும், அவ்வளோதான் தெரியும். அப்போ தேவன் அங்கே அவ்வளோ உயரத்திலிருந்து நம்மை அவர் பார்க்கிறாரா? அல்லேலூயா. பார்க்கிறாரா? பார்க்கிறாரா? பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், உன்னை நான் எங்கே வச்சிருக்கிறேன்? எங்கே வச்சிருக்கிறேன்? உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். எங்கே வச்சிருக்கிறேன்? நீ வாழ்கிறது எங்கே வாழ்கிற? பூமியில் தான் நீ வாழ்கிறப்பா. ஆனால் உன்னை நான் எங்கே வச்சிருக்கிறேன்? அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் எங்கே வச்சிருக்கிறார்னா அவருடைய உள்ளங்கைகளில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவருடைய இப்படி கையை பார்த்தாருன்னா நான் விசுவாசிக்கிறேன், நான் தெரிவேன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தெரிவிங்களா? நீங்கள் தெரிவிங்களா? டவுட்டாக இருக்கு. சந்தேகமாக இருக்கா? சந்தேகமாக இருக்கா? சந்தேகமாக இருந்துன்னா நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். சந்தேகம் இல்லைன்னா நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தம்முடைய கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறார், உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் எப்பெல்லாம் தம்முடைய கரத்தை பார்க்கிறாரோ பார்க்கும்போதெல்லாம் உங்களையும் என்னையும் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்மை தேவன் கவனிக்கிறார், பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம நினச்சிடக்கூடாது நம்மளை யாருமே பார்க்கல. இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகளுடைய எண்ணங்கள், அவங்க தவறு செய்யும்போதெல்லாம் அவங்க நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நம்மளை யாருமே பார்க்கல. போகிற வருகிற இடங்கள்லாம் அவங்க தவறு செய்யும்போதெல்லாம் அவங்க நினைக்கிற அவங்களுடைய நினைப்பு நம்மளை யாருமே பார்க்கல. அல்லேலூயா. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். நம்மை தேவன் பார்க்கிறார். சொல்லி பாருங்க, என்னை தேவன் பார்க்கிறார், என்னை தேவன் பார்க்கிறார். வாலிப மகளே சொல்லிப்பார், என்னை தேவன் பார்க்கிறார். வாலிப மகனை சொல்லிப்பார்டா, கை வச்சு சொல்லிப்பார், என்னை தேவன் பார்க்கிறார், என்னை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா எங்கள் அம்மா பார்க்கல, எங்கள் அப்பா பார்க்கல, எங்கள் அண்ணன் பார்க்கல, என் தம்பி பார்க்கல, என் அக்கா பார்க்கல, என் தங்கச்சி பார்க்கல, ஆனால் கர்த்தர் என்னை பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மனுஷிக்குள்ளே இருந்தாலே அவங்க தவறு செய்ய மாட்டாங்கங்க, அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அறிவு இன்னைக்கு நமக்கு வேணும். தேவ பிள்ளைகளுக்கு இந்த அறிவு வேணும். எந்த அறிவுனா, தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் என்னை பார்க்கிறார். அவர் எப்பெல்லாம் அவர் கையை பார்க்கிறார் அப்பெல்லாம் அவர் என்னை பார்க்கிறார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அவர் உள்ளங்கையை பார்க்கிறாருன்னா என்ன பார்க்கிறாரு, நான் என்ன செய்கிறேன்னு பார்க்குறாரு, நான் எங்கே போகிறேன்னு பார்க்குறாரு, நான் எங்கே வருகிறேன்னு பார்க்குறாரு, யாரோடு பேசுகிறேன்னு பார்க்குறாரு, எதை பேசுகிறேன்னு பார்க்குறாரு, என்ன பார்க்குறேன்னு பார்க்குறாரு. எல்லாவற்றையும் அவர் பார்க்கிற தேவனாக காணப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அங்கே சொல்லப்படுகிறது, கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதற்கு தேவனுக்கு பிரியம் வருவதற்கு ஒரு காரணம் என்னன்னா, அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுட்டே அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையின் விதமே வேறு மாறிவிட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் முறைகளை மாறிவிட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஸ்தோத்திரம், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுகள் நிறைய உண்டு. என் ஃப்ரெண்ட்ஸுகள் என்னை பார்த்தா என்ன சொல்லுவான் தெரியுமா? என்னை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுவான்.
என்னடா நல்லா பாடுற, இல்லைனா சான்ஸை விட்டுட்டு நீ இப்படி போயிட்டியாடா, நீ ஆண்டவர்னு சொல்லி போயிட்டியாடா, உனக்கு என்னடா கிடைக்கும், என்னடா கொடுப்பாங்க, உன் வாழ்க்கைக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட போகிற, நீ வந்துருடா, மறுபடியும் வந்துரு அப்படின்னு என்னை பார்க்கும்போதெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், இவனை நான் பார்த்தா தானே இவன் என்னை பிரெயின் வாஷ் பண்ணணும், என் மைண்டுக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் எண்ணங்கள் வரணும். இனிமேல் இவனை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அவன் அங்கே வாரான்னு சொன்னால் இங்கே எங்கேயாவது சந்து இருந்து நான் திரும்பி போயிடுவேன். துஷ்டனை கண்டா நமக்கு தூர வழியா. தேவ பிள்ளைகளுக்கு நம்முடைய வழிகள் எல்லாம் தனி வழிகள் தான். அல்லேலூயா. விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்குகிற வழி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின ஒரு தேவ பிள்ளை தங்களை காத்து கொள்ளணும். அல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் எவனும் தன்னை காக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனால் பிறந்த நம்மை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். இதை கர்த்தர் பார்க்கிறார். குன்றுகளில் இருந்து பார்த்து கன்மலை உச்சியிலிருந்து அவனை காண்கிறேன். காணும்போது அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? அவர்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தங்களை அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய அர்ப்பணிப்பை பல நேரங்களில் தேவன் பார்க்கிறார். நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கிறார். நம்முடைய அர்ப்பணிப்பை பொறுத்து தான் தேவன் நம்மை பிளஸ் பண்ணுவதற்கு விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். சில வசனங்களை, அதற்கு ஒத்து சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேனானால் நலமாக இருக்கும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தினுடைய அந்த துவக்கம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகள் அப்படின்னா, வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா, மனம் திரும்பினவர்கள் அப்படின்னா, அவர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டார்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். இப்போ இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா? இப்போ இதுதான் ட்ரெண்டு. இப்போ இதுதான் ட்ரெண்டு. எதுதான் ட்ரெண்டு? புருஷனை வாடா போடான்னு கூப்பிடுறது தான் இப்போ உள்ள ட்ரெண்டு. இது நிறைய நம்ம சொல்லலாம், ட்ரெண்டுன்னு சொல்லி நிறைய சொல்லலாம். அல்லேலூயா. யாரோ புருஷனை வாடா போடான்னு கூப்பிடுறான்னு சொல்லி தேவ பிள்ளைகள் கூப்பிட முடியுமாங்க? விசுவாசிகள் கூப்பிட முடியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் கூப்பிட முடியுமா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, முடியுமா? அல்லேலூயா. புருஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் புருஷன் என்ன கல்யாணம் பண்ணவர் எங்களுக்கு தெரியாதா? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? புருஷன் ஸ்திரீக்கு தலையாக இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ உள்ள ட்ரெண்டா, இப்போ சில இந்த கல்யாண இதெல்லாம் இந்த ஷார்ட்ஸ்லாம் போடுறாங்க. பையன் போய் முழங்கால் போட்டு பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு? கையில் மோதிரம் போட்டு கொடுக்குறார். பையன் போய் முழங்கால் போட்டு, புருஷன் கணவன் போய் முழங்கால் போட்டு என்ன செய்கிறாரு? அல்லேலூயா. ஈசாக்கு சாயங்காலம் அப்படியே போய் தியானம் பண்ணுறார். ரெபேக்கா, எலியேசர் ரெபேக்காவை கூப்பிட்டு வர்றார். தூரத்தில் வரும்போது எலியேசர்கிட்ட கேட்குறான், நம்ம கண் எதிரப்படுற அவர் யார், அந்த மனுஷன் யார்? எலியேசர் சொல்கிறார், அவர் தான் என்னுடைய எஜமான். அந்த வார்த்தையை சொன்ன உடனே ரெபேக்காள் ஒட்டகத்தில் இருந்து இறங்கி முட்டாக்கு போட்டுக்கிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டா எப்படி போகுது? ட்ரெண்டு
தலை வாலாகவும் வாலு தலையாகவும் மாறுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள். முதல் வசனம் சொல்லுகிறத நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் சரீரங்களை, அதுலேருந்து வாசிங்கம்மா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த, இந்த ட்ரெண்டுகளுக்கு ஒத்த வேஷத்தை நம்ம தரிக்காமல் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். அதே நேரம் தேவன் நம்மை பார்க்கிறார், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, மற்ற ஜனங்களை விட்டு விலகி வாழுகிறோமா என்பதை தேவன் உற்று கவனிக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால தான் எச்சரிப்பாக இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல். அப்படின்னா என்னங்க? உலகத்தோடு ஒத்து ஓடாதீங்க. நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, உலகத்தோடு ஒத்து ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, உலகத்தோடு நீ ஒத்து ஓடாத. அப்படி ஓடுனா உலகம் போய் விழுற இடத்துல நீ போய் விழுந்துருவ. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ திரும்பி ஓடு, நீ திரும்பி ஓடு, கர்த்தரை பார்த்து ஓடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வார்த்தை பாருங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஒரு தேவ பிள்ளை. அல்லேலூயா. இங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படலை, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படலை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்துவின் உடையவர்கள். இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. 3 பேர் சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. இப்போ அந்த வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க. இப்போ கிறிஸ்துவின் உடையவர்கள் அப்படின்னா 2 பேர் தான். அந்த வீட்டில் இருக்கிற 5 பேரில் கிறிஸ்துவின் உடையவர்கள் யார்? எத்தனை பேர்? எத்தனை பேருங்க? எத்தனை பேர் கிறிஸ்துவை சொந்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்க 2 பேரும் கிறிஸ்துவின் உடையவர்கள். மற்றவங்க எல்லாரும் மொத்தத்தில் சொன்னா கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. எல்லாரையும் சேர்த்து என்ன சொல்லுவோம்? கிறிஸ்தவர்கள். ஆனா கிறிஸ்துவின் உடையவர்கள் 2 பேர் தான் அந்த வீட்டில். அல்லேலூயா. இப்போ அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள், இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. மாம்ச இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஏனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் கலாத்தியருக்கு எழுதின நிருபம், ஸ்தோத்திரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம். ரோமர் 8:7 சொல்லுகிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. 8:8 சொல்லுகிறது, மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். கலாத்தியர் 5:17 சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது. எனவே பவுல் சொல்லுகிறார், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை. அல்லேலூயா. மாம்சம் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டா? என்ன உண்டு? பிரசங்கி சொல்றார், மாம்சம் இருக்கும் அளவும் அதற்கு. எங்க வாசிக்கவே இல்லையா அந்த வசனத்தை? நீங்க
மாம்சம் இருக்கும் அளவும் அதற்கு நோவு உண்டு. வழியில போறோம், கவனிக்கல, கல்லு தட்டி, கல்லு தட்டினோன்னு என்ன சொல்றோம்? அப்பா அப்படிங்க. மாம்சம் இருக்கிற வரைக்கும் என்ன உண்டு? என்ன உண்டு? எங்க இருக்கீங்களா? நோவு உண்டு. அதே நேரம் மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிற வரைக்கும் நோவு இருந்துகிட்டு தான் இருக்கும். இது இப்ப நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன தட்டுப்பட்டுருச்சுன்னா ஐயோ அப்படின்னு நமக்கு வலிக்குது, நோவு இருக்கு. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிற வரைக்கும் நோவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால மாம்சத்தின் கிரியைகளை விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை கீழடக்கி தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக சொன்ன தெரிந்த வசனம் தான். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. புதிதாக்கப்பட்ட ஒரு லைஃப் தான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏசப்பா பிள்ளைன்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அவங்க லைஃப்பில் எல்லாமே எப்படி தான் இருக்குதான்? எல்லாமே எப்படி இருக்கு? புதுசாகவே இருக்கு. பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதான ஒரு அனுபவத்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறதற்கு முதலாவது காரணம் என்ன அப்படின்னா, தேவன் தம்முடைய ஜனங்களை பார்க்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை பார்க்கும்போது அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருக்கிறார்கள், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். முதலாவது தேவன் அதை பார்க்கிறார். இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அதே எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், எண்ணாகமம் 23:21, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருந்தார்கள். அதாவது ஆசீர்வதிப்பதற்கு காரணம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்னு சொல்லி பிள்ளையாம் பார்க்கிறார்ல, அவர் பார்த்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருந்தார்கள். அதனால தேவனுக்கு அவர்களை ஆசீர்வதிப்பது பிரியமாய் காணப்பட்டது. இரண்டாவது, தேவன் தம்முடைய ஜனத்தை பார்க்கிறார். பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லுங்கப்பா. நல்ல 2 கை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்பவும் தேவன் தம்முடைய ஜனங்களை பார்க்கத்தான் செய்கிறார், பார்க்கிறார். ஒரு நாள் நம்ம மறந்துடக்கூடாது, தேவன் நம்மை பார்க்கவில்லை என்று ஒரு நாள் நம்ம நினைச்சிடக்கூடாது. தேவன் நம்மை பார்க்கிறார். பார்க்கும்போது பார்த்துட்டு சொல்றாரு, அங்க அக்கிரமே இல்லை, என் ஜனங்கள் மத்தியில் அக்கிரமம் இல்லை, அக்கிரம செய்கை இல்லை, அக்கிரமான காரியங்கள் இல்லை. இன்னும் பார்க்கிறாரு, இஸ்ரவேல்ல குற்றம் இல்லை, யாருமே குற்றம் செய்யல. அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கிரமத்தையும் காணோம், குற்றத்தையும் காணோம், ஒரு அநியாயமும் செய்யல. அப்படின்னா அந்த ஜனங்கள் எப்படி இருந்திருப்பாங்க? நான் ஒரு கற்பனையா யோசிச்சு பார்க்கிறேன்.
உண்மையாக இருந்திருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்திருப்பாங்க, உத்தமமாக இருந்திருப்பாங்க, நேர்மையாக இருந்திருப்பாங்க, பரிசுத்தமாக இருந்திருப்பாங்க, நீதியாக இருந்திருப்பாங்க, விட்டு கொடுக்கிறவங்க மனப்பான்மை உள்ளவங்களா இருந்திருப்பாங்க, மன்னிக்கிற சுபாவம் உள்ளவங்களா இருந்திருப்பாங்க, பாவமே செய்யாதவங்களா இருந்திருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மொத்தத்தில் இதை நம்ம கூட்டி கழித்து பார்த்தோன்னு சொன்னால், ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பார்க்குறாரு, பார்க்கும்போது அங்கே குற்றத்தை காணலை, அக்கிரமத்தை காணலை, அநியாயத்தை காணலை, பிரச்சனைகளை காணலை. இன்னைக்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தை நம்ம திரும்பி பார்க்கும்போது என்னெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது, என்னெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அநியாயங்கள் இருக்கு, குற்றங்கள் இருக்கு, குறைகள் இருக்கு, தவறுகள் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பார்க்கிறார், நம்மளையும் பார்க்கத்தான் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறாரு, அங்கே அக்கிரமம் இல்லை, அவங்க நடுவில் எந்த ஒரு அக்கிரமம், யாரும் அக்கிரமம் செய்யலை, அநியாயம் செய்யலை, வஞ்சகம் செய்யலை. எல்லாம் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் எல்லாம் சொன்னாலும் 99 வயசு 75 வயசில் வாக்குத்தத்தம் பண்ணுறார், நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன்னு சொல்லி. ஆனால் எப்போ கொடுத்தாரு? 100ல் கொடுத்தாரு. 100ல் கொடுக்கறதுக்கு முன்பு 99ல் சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் தேவனுடைய ஆசீர்வாதமும் நம்ம மேலே வருகிறதாக இருக்கிறது. அவர் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார், ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாக தான் இருக்கு. அல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய ஜனங்களை பார்க்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவங்க ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருக்கிறார்கள். ரெண்டாவது மறுபடியும் அவங்கள பார்க்கும்போது அங்கே அக்கிரமம் காணப்படவில்லை, அவர்கள் நடுவிலே குற்றம் காணப்படவில்லை. எனவே தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க பிரியமாக இருந்தார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. இதே போல ஒரு நாள் தேவன் பூமியை பார்த்தார், ஒரு நாள் பூமியை பார்த்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, பூமி சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. 12வது வசனம் சொல்லுகிறது, மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். 5வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தம் பொல்லாததும் என்று தேவன் கண்டார். இப்பவும் தேவன் பார்க்கிறார், ஜனங்களை பார்க்கிறார். பூமி எப்படி இருக்கு? சீர்கெட்டு போயிருக்கிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு ஒரே தீர்மானம் பண்ணினார், அழிச்சிடலாம், அழிச்சிடலாம். ஒரே தீர்மானம், அழிக்கவும் செஞ்சிட்டார். ஆனால் ஒரே ஒரு மனுஷனும் குடும்பமும் மட்டும்தான் தப்பு வைக்கப்படுறாங்க. நோவாவும் அவனுடைய குடும்பம் மாத்திரம் தப்பு வைக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த ஒரு மனுஷனும் குடும்பமும் காக்கப்படுவதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எப்படி அந்த கிருபை கிடைத்தது அப்படின்னு சொன்னா 9வது வசனம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே, தன் காலத்தில் இருந்தவர்கள் எப்படிப்பட்டவங்க? அநியாயம் செய்கிறவங்க, அக்கிரமம் செய்கிறவங்க, அயோக்கியத்தனம் பண்ணுறவங்க, கெட்டவங்க, மோசமானவங்க, துன்மார்க்கங்க. இப்படிப்பட்ட அந்த ஜனங்கள் நடுவிலே நோவா எப்படி காணப்பட்டாராம்? அவர் நீதிமானும் உத்தமனும், அதற்கும் மேலாக ஒரு காரியம், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனுமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. தேவன் சும்மா ஒருத்தர் ஆசீர்வதிக்கலைங்க, சும்மா ஆசீர்வாதத்தை வரவங்களுக்கும் போறவங்களுக்கும் வாரி வழங்குகிறவரும் இல்லைங்க.
நம்முடைய ஒவ்வொரு படிகளையும் தேவன் பார்க்கிறார். நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நோக்கங்களை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். நோவாவை தேவன் பிளஸ் பண்ணார். அந்த பெரிய அழிவில் இருந்து அவனை காப்பாற்றி அவனுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீங்க வாசி பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அவனுடைய 7வது வசனம் சொல்லுகிறது. வாசி பாருங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். நீங்கள் பலுகி பெருகுங்கள் பூமியில. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பிளஸ் பண்றார், மனதார பிளஸ் பண்றார். நீங்கள் பலுகி பெருகுங்கள், விருத்தியாகுங்கள். இதே பிளஸிங் ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? ஆதாமுக்கு கொடுத்தார். அந்த 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அவருடைய 28வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இதே ஆசீர்வாதத்தை ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். நீங்க வாசிச்சு பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி, அங்கேயும் இந்த வார்த்தையை சொல்றார், பிளஸ் பண்றார். நீங்க பலுகி பெருகுங்க. ஆனா ஆதாமால என்ன செய்ய முடியல, அவன் சந்ததிகளால் என்ன செய்ய முடியல, பலுகி பெருக முடியல. ஏன் அப்படின்னா அவர்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். பூமியிலே தங்கள் வழிகளை அவர் கெடுத்து கொண்டார்கள். தேவனை விட்டு விலகிவிட்டார்கள். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். எனவே அந்த பிளஸிங் அவர்கள் மேல் தங்கவில்லை. அந்த சந்ததியில் ஒருவனை நீதிமானும் உத்தமனுமாக கண்டு அவன் மேல் அந்த பிளஸிங்கை தேவன் மறுபடியும் வைக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். மோவாபிய ராஜா பாலாக்கு பிலேயாம கூப்பிட்டு நீர் வந்து அந்த ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னா, ஆனா தேவன் அவர்களை சபிப்பதற்கு அனுமதிக்கவில்லை. ஆசீர்வதிக்கிறதற்கு பிரியமா இருந்தார். 2 காரணம் தான் முக்கியமான காரணம். ஒன்று, அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருந்தார்கள். 2வது ஒரு காரணம் என்னென்னா, அவர் பார்க்கும்போது அவர்கள் நடுவில் அக்கிரமம் இல்லை, அநியாயம் இல்லை, பாவம் இல்லை, எந்த ஒரு குற்றத்தையும் அவர் பார்க்கலை. அதனால் அவர்களை பிளஸ் பண்ணுவதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். அல்லேலூயா. சங்கீதம் 135:4 சொல்லுகிறது, யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்ட தேவன் 3 பிளஸ்ஸிங் அவங்க மேலே வச்சார். 3 பிளஸ்ஸிங். நீங்கள் அதை வாசிச்சுட்டு நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். என்னாகமம் 23 அதனுடைய 21ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசி பாருங்க. 23ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின் கடைசி பகுதி. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருந்தார். ஏன் இருந்தார்னா நம்ம இவ்வளவு நேரம் அதான் தியானிக்கிறோம். ஏன் இருந்தார்? அவர் இருப்பதற்கு காரணம் என்ன? நம்ம தியானித்தோம். இருந்தார். ராஜாவுடைய ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்குன்னு சொன்னா அங்க என்ன இருக்காது? ஜெய கம்பீரம் இருக்குன்னு சொன்னா தோல்விங்கிறது அவங்க நடுவில் இல்லைங்க. அல்லேலூயா. தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன்னா ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்கள் நடுவில் இருக்கிறது. அடுத்தது, அடுத்த வசனம் பாருங்க, 22வது வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனன் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பலனை கொடுத்தார்? எப்படிப்பட்ட பலனை கொடுத்தார்? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். அல்லேலூயா. நம்ம சொல்லலாம், நான் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறேன், நான் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறேன், நான் எவ்வளவு பலவீனங்களை நான் சந்திக்கிறேன். அதெல்லாம் உண்மைதான். அல்லேலூயா. ஆனால் அந்த பலவீனத்திலும் தேவ கிருபை நம்மை தாங்கி வந்து கொண்டு தானே இருக்கு. நம்மளை தாங்கிட்டு தானே இருக்கு. அதனால தானே நம்ம நிமிர்ந்து நிற்கிறோம். இல்லைன்னா நமக்கு வந்த பலவீனத்தில் என்னைக்கே விழுந்திருப்போமே. அல்லேலூயா. தேவ கிருபை
தேவனுடைய பலன் நம்மை தாங்குகிறது நிமித்தம் இன்றைக்கும் நாம் எழுந்து நிற்கிறோம், நிமிர்ந்து நிற்கிறோம். மூன்றாவது ஒரு பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் கொடுத்தார். 23வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதில்லை. என் அன்பு சகோதரனே, நீ மனம் திரும்பின மனிதனாய் இருப்பாயானால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. யாக்கோபே, உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலே, உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நம்ம அப்படி எழுந்து நிற்போமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது. ஜீசஸ், ஹல்லேலூயா, glory to God, hallelujah, Jesus, hallelujah. எல்லாம் இழந்து நின்று கேட்ட வார்த்தைகளை மனதில் கொள்ளுவோம். தேவன் நம்மை சபிப்பதற்கல்ல, நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார், ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றே. பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகின்றே. பரிசு, 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. துணை வேண்டும், துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் துணை வேண்டும். என்னை எதிர்க்கும் என் ஜீவன் எல்லை எங்கிலும், என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம், பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் பரிசுத்தம், பரிசுத்தம். கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் உனக்கு சொன்னதை நிச்சயமா செய்வேன். ஆனா நீ ஒண்ணு செய்யணும், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமர்களாய் நடக்க உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? கர்த்தர் நம்மை பார்க்கிறார். உலகம் பார்க்கிற பிரகாரம் அல்ல கர்த்தர் நம்ம பார்க்கிறது. உலகம் முகத்தை பார்க்கும், வெளியரங்கமா பார்க்கும். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உனக்கிட்ட கனி இருக்கான்னு பார்க்கிறார். அத்தி மரத்தை உலகம் பார்த்தது வேறு விதமாய் பார்த்தது. கர்த்தர் கனியை தேடினார். தேவ பிள்ளையே, உன் ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆனா நீ ஜாதிகளோடு கலந்திருந்தால், உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தால் கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ண முடியாது. கர்த்தர் உன்னை பார்க்கும்போது உன் வாழ்க்கையில் அக்கிரமம் இருக்கக்கூடாது. நம்முடைய அக்கிரமம் நம்மை கர்த்தரையும் பிரிக்கிறது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இந்த வார்த்தைகளை பேசி இருக்கிறார். நல்ல கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்ணுவார். வாக்குத்தத்தம் தாமதமாகிறதேன்னு சோர்ந்து போய் வந்திருக்கிற உங்களுக்கான வார்த்தைகள் இவைகள். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க காரணம், நோவா வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அக்கிரமம் செய்தார்கள். ஆனால் அந்த மனிதர்களோடு அவன் கலக்கவில்லை. அந்த ஜாதியாரோடு இவன் அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்
அவன் தன் நாட்களில் இருந்தவர்கள் எல்லாரையும் விட நீதிமானா இருந்தான். தேவனுக்கு முன்பாக உத்தமனா இருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவனுக்கு கிருபை கிடைத்தது. அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த வார்த்தைகள் எனக்கான வார்த்தைகள். என் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட என்னை பார்த்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நான் அர்ப்பணிக்கிறேன். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறேன். என் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். நான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு விரும்புகிறவங்க உங்க 2 கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த பகல் வேளை நீர் எங்களோடு தெளிவாய் பேசி இருக்கிறீர். ஆசீர்வாதங்களுக்கு சில நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, தெளிவாய் நீர் எங்களோடு பேசினீர். நீர் எங்களை பார்க்கிறீர். ஆண்டவரே, அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுங்கப்பா. ஒவ்வொருவரும் இந்த அர்ப்பணிப்பில் உறுதியா இருக்க, இந்த மாதத்தில் நீர் சொன்ன வார்த்தையை இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலும் அறிக்கை பண்ணுகிறோம். மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாய், ஆவியின் கனியை கொடுக்கத்தக்கதாய், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாய், கர்த்தர் பார்க்கும்போது ஒரு அக்கிரமமும் இவரிடத்தில் இல்லை, ஒரு பாவமும் இவரிடத்தில் இல்லை. இவர்கள் ஜாதியோடு கலக்கவில்லை, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கவில்லை. அவருடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழுகிறார்கள் என்று தேவனிடத்திலிருந்து சாட்சி பெறத்தக்கதாய் கரம் உயர்த்தப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுங்கப்பா. பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுங்க, ஆசீர்வதிங்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வார்த்தைகளை பேசின அன்பு சகோதரனை கர்த்தர் இன்னும் அதிகமாய் பயன்படுத்தும். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், குடும்ப வாழ்வுகளை ஆசீர்வதியும், நல்ல சரீர சுகத்தையும் பலனையும் கர்த்தர் கொடுத்து நடத்தும். ஆராதனை வெளிப்பட்ட எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். வந்த ஜனங்களை சமாதானத்தோடு அனுப்பும் ஆண்டவரே. இந்த மாலை நடக்கிற ஆண்டவரே அந்த போட்டியில் எங்கள் ஜனங்கள், எங்கள் பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். தேர்வு எழுதுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடு. தொடர்ந்து நடக்கிற செவ்வாய்க்கிழமை நடக்கிற வாக்குத்தத்த ஆராதனை, வியாழக்கிழமை நடக்கிற விடுதலை மாலை ஜெபம், சனிக்கிழமை நடக்கிற உபவாச கூடுகை, இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் ஆண்டுடைய கரம் கூட இருக்க கர்த்தர் அதிலே மகிமைப்பட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் சபையில் நடக்கிற ஆண்டவரே இந்த பராமரிப்பு பணிகளுக்காய் ஜெபிக்கிறோம், கட்டுமான பணிகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், தேவைகளை கர்த்தர் சந்தியும். உம்மை எங்களுக்கு முன்பாக வைக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா.